உங்கள் ஜாதகத்தை ஏஐ படித்தால் என்ன நடக்கும்? சைபர் ஜோதிடம் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? சைபர் ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்துமா? பாரம்பரிய ஜோதிடத்தை விட ஏஐ ஜோதிடம் துல்லியமாக இருக்குமா? ஆன்லைன் ஜோதிடம் பாதுகாப்பானது தானா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி தானியேல் 2:25 முதல் 28 முடிய. அரியோக்கு தானியேலை அரசன் முன்னிலைக்கு விரைவாக அழைத்துச் சென்று அரசனிடம், அரசரே, சிறைப்பட்ட யூதா நாட்டினருள் அரசருடைய கனவின் உட்பொருளை விளக்கி கூற வல்ல ஒருவனை கண்டுபிடித்து விட்டேன் என்றார். அரசனோ தானியேலை பார்த்து, நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு விளக்கி கூற உன்னால் இயலுமா என்று கேட்டார். தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசர் கேட்கும் மறைபொருளை அரசருக்கு அறிவிக்க எந்த ஞானியாலும், மாய வித்தைக்காரனாலும், மந்திரவாதியாலும், ஜோதிடனாலும் இயலாது. ஆனால் அரசரே, மறைபொருட்களை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுளே பிற்காலத்தில் நிகழப்போவதை நெபுக்கத்நேசர் என உமக்கு தெரிவித்துள்ளார். நீர் கண்ட கனவும் நீர் படுத்திருந்த பொழுது மனக்கண் முன்பே தோன்றின காட்சிகளும் பின்வருமாறு என்று சொல்லி அரசன் நெபுக்கத்நேசர் கண்ட கனவிற்கு தானியேல் கடவுளின் வல்லமையால் விளக்கம் அளித்தார். தானியேல் காலத்தில் இருந்த மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் மற்றும் ஜோதிடர்கள் போல இன்றைய டிஜிட்டல் காலத்திலும் இணைய வழி ஜோதிடர்கள், மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் மற்றும் ஜோதிடர்கள் பலர் உள்ளனர். இந்தியாவில் சுமார் 83% மக்கள் நல்ல நேரத்தை பார்த்த பிறகு ஒரு சுபகாரியத்தை செய்கின்றனர் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நல்ல நேரம் பார்க்கும் முறை அல்லது ஜோதிடம் பார்க்கும் முறை மாறிக்கொண்டே வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் இணைய ஜோதிடமும் சமூக ஊடக ஜோதிடங்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. குளோபல் அஸ்ட்ராலஜி மார்க்கர் ரிப்போர்ட் 2023 என்னும் ஆய்வின்படி 2021 ஆண்டு வரையில் இணைய வழி ஜோதிடம் $12.8 மில்லியன் சந்தை மதிப்பை எட்டியுள்ளது என்றும், இதுவே 2031 ஆண்டிற்குள் $22.8 பில்லியன் சந்தை மதிப்பை எட்டும் என்கிறது. அஸ்ட்ரோ டாக், அஸ்ட்ரோ குரு, அஸ்ட்ரோ யோகி, அஸ்ட்ரோ சேஜ், இன்ஸ்டா அஸ்ட்ரோ போன்ற சமூக ஊடக பக்கங்கள் இந்த இளையோர்களிடம் கூட மிக பிரபலமாக உள்ளன. டிஜிட்டல் உலகில் ஜோதிடம் ஒரு வணிகமாக மாற்றப்படுவதால் பல்வேறு மோசடிகள் நிகழ்வதோடு பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளும் களவாடப்படுகின்றன. பயனர்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஜோதிட செயலிகளின் நவீன வடிவமைப்பு இளையோரை மட்டுமல்லாமல் சிறார்களையும் வெகுவாக இருக்கின்றது. இன்னும் முழுமையாக உருவாக்கப்படாத ஏஐ ஜோதிட தளங்களால் சரியான பதிலை பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம். இதுவே சில நேரங்களில் எதிர்மறையான கணிப்புகளால் ஒருவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம். எனவே இத்தளங்களை பயன்படுத்தாமல் இருப்பதே என்னை பொறுத்தவரையில் நல்லது என்று கருதுகிறேன். ஜோதிட செயலிகள் உங்களின் பிறந்த தேதி, இடம், வயது போன்ற தனிப்பட்ட தகவல்களை கோரலாம். நீங்கள் கொடுக்கும் தனிப்பட்ட தரவுகள் விளம்பர நிறுவனங்களுக்கோ அல்லது ஹேக்கர்களுக்கோ விற்கப்படலாம். எனவே தனிப்பட்ட தரவுகளை கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் இணைய ஜோதிட தளங்களையும் அல்லது செயலிகளையும் எதிர்பார்ப்போம் எனில் நம் தனிப்பட்ட முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படலாம். தொழில்நுட்பத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையையோ அல்லது உங்கள் நம்பிக்கையையோ தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது. எப்போதும் உங்கள் அறிவாற்றலுக்கும் மனசாட்சிக்கும் இறை நம்பிக்கைக்கும் முன்னுரிமை கொடுப்பது அவசியம். விவிலியத்தில் நெபுக்கத்நேசர் என்ற அரசன் ஜோதிடர்கள், மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் போன்றோரை புறம் தள்ளிவிட்டு கடவுளின் திருவுளத்தை நாடி தேடியதை போல இணையத்தை பயன்படுத்துபவரும் மனித ஞானத்தின் உதவியால் உண்மையை அறிய முற்பட வேண்டும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் அல்காரித புரிதல்களோடு குறிப்பிட்ட பயனர்களுக்கு ஏற்ப வழங்கப்படும் அறிவுரைகளும் எதிர்கால முன்னறிவிப்புகளும் தொழில்நுட்ப உலகில் வியப்பை ஏற்படுத்தினாலும் அது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியதே ஆகும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.